வெல்கம் டு ஆஸ்குவேர் ஆர்கிடெக்ட்ஸ். நான் ஆர்கிடெக்ட் ரோஹன் ரஷீத். இதுக்கு முன்னாடி நம்ம 2 ப்ராஜெக்ட்ஸ் டீடைல்டாக பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் 30 feet by 58.5 feet, அதாவது 9.14 meters by 17.83 மீட்டர். இந்த சைட்டோட ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா 1753 ஸ்கொயர் ஃபீட்ஸ், 4 சென்ட்டில் இருக்குது. இந்த சைட்டுக்கு வந்து ஒரு அக்சஸ் ரோட் நார்த்தன் டைரக்ஷனில் இருக்குது. இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் சைட். இந்த ப்ராஜெக்டோட கிளைண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இதே டைமென்ஷனில் இதே நார்த் ஃபேஸிங்காக வந்து மல்டிபிள் பிளாட்ஸ் இருக்குது. ஸோ அதனால அவங்க வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பில்ட் பண்ணி அந்த பிளாட்டோட அதை பில்டிங்கையும் சேர்த்து சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிக்குயர்மெண்ட் வந்து 2 ஆப்ஷனாக இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம எப்படி ஒரு 2 BHK டிசைன் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இன்னொரு இண்டிவிஜுவல் 2 BHK வெளியே படி வச்சு பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லாமல் வீட்டுக்குள்ளே படி வச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். 2 ஆப்ஷனுமே அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம 2 ஆப்ஷனுமே அந்த கிளைண்ட்டுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து 58.5 feet இருக்குது இந்த சைடு. இந்த சைடு வந்து நம்மளுக்கு 30 feet இருக்குது. நம்ம சைட்டுக்கு வந்து நார்தன் டைரக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் சைட். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ரோட்லேருந்து வந்ததும் நம்ம இந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கிங்காக ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இடத்துல சின்னதாக வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். இந்த வீட்டுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன சிட் அவுட் ஸ்பேஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த சிட் அவுட் ஸ்பேஸ்க்குள்ளே இருந்து அவங்க வந்து லிவிங் ரூமுக்கு வந்து என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ லிவிங் ரூம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது இந்த வீட்டோட லிவிங் ரூமாக இருக்குது. இந்த வீட்டில் லிவிங் ரூமில் வந்து நம்ம இங்கே ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணுறோம் வித் அன் அட்டாச் பாத்ரூம். இந்த பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த லிவிங் ரூம்லேருந்து அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன டைனிங் ஹால் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். டைனிங் ஹாலுக்கு அப்புறம் அப்படியே நம்ம வந்து கிச்சனும் ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த ஸ்பாட்டில் முடிஞ்சிருது. இங்கே வந்து நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணுறோம். மாஸ்டர் பெட்ரூம் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் மாதிரி நம்ம இந்த ப்ராஜெக்ட்லேயும் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமோடு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இது சிட் அவுட்டாக இருக்குது, இது லிவிங் ரூமாக இருக்குது, இது டைனிங் ரூமாக இருக்குது, இது கிச்சனாக இருக்குது, இது ஒரு பெட்ரூமாக இருக்குது, இது அந்த பெட்ரூமோட ரெஸ்ட் ரூமாக இருக்குது, இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இது அதோட ட்ரெஸ்ஸிங் ரூம், இது அதோட ரெஸ்ட் ரூம். நம்ம சர்க்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து வந்ததும் இது பார்க்கிங் ஸ்பேஸ். இதிலேருந்து இங்கே சிட் அவுட்டில் என்ட்ரு ஆகிறாங்க. சிட் அவுட்குள்ளேருந்து இங்கே வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ டைனிங் ஹாலுக்கான பேசேஜ் வந்து இங்கே இருக்குது. கிச்சனுக்கு வந்து நம்ம சென்டரில் ஸ்பேஸ் கொடுக்குறோம் என்ட்ரு ஆகிறதுக்கு. இந்த பெட்ரூமுக்கு நம்ம இங்கே இப்படி என்ட்ரு ஆகிறோம், இங்கேருந்து இதுக்கு இப்படி என்ட்ரு ஆகிறோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிற வழி, அந்த ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபர்னிச்சர் அலைன்மெண்ட்ஸ் எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா சோஃபா யூனிட் வந்து நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணுறோம். ஸோ இப்படி பிளான் பண்ணிவிட்டு இதில் இந்த வாலில் வந்து நம்ம டிவி பிளான் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெட் வந்து நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பிளான் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இங்கே யாரும் உட்காந்துருக்கிறப்போ இன்கேஸ் டோர் ஓப்பனாக இருந்தாலும் அவங்க பெட்டை பார்க்க மாட்டாங்க. பெட் இந்த சைடு கவர்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு விண்டோஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வாலில் நம்ம ஒரு விண்டோஸ் இந்த பெட்ரூமுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த லிவிங் ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல ஒரு விண்டோவும் இந்த இடத்துல ஒரு சின்ன விண்டோவும் ப்ரொவைட் பண்ணுறோம் டோருக்கு பக்கத்துலேயே. டைனிங் ஹாலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல விண்டோ ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்படி உள்ளே வர்றாங்க, கிச்சனுக்கு போகிறவங்க இப்படி போயிடுவாங்க, பெட்ரூமுக்கு இப்படி போயிடுவாங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஒரு 4 seater டைனிங் டேபிள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட விண்டோஸ் இங்கே இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிச்சன்லேருந்து வெளியே இங்கே ஒரு சர்வீஸ் எக்ஸிட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வழியாக வெளியே வந்து அப்படியே இங்கே ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்துக்கலாம். ஒரு பேக் டோர் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கிச்சன் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்பேஸில் இப்படி டிசைன் பண்ணுறோம். இந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு வால் தான் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜ் வைக்கிறது நம்ம இந்த இடத்துல வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுறோம்.
ப்ரொவிஷன் அது கொடுக்குறோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல பெட்டை ப்ரொவைட் பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம். ஸோ பிளான் பண்ணிட்டு இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, அட் த சேம் டைம் இந்த இடத்துல நம்ம ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இடத்துல டிவி யூனிட் மாதிரி பிளான் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டடி டேபிளுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறோம். ட்ரெஸ்ஸிங் ரூமில் இங்கே என்ட்ரு ஆனதும் நம்ம இந்த வாலில் வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு கார்னரில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ரெஸ்ட் ரூம் இந்த இடத்துல வந்துடுது. இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் ரெசிடென்ஸ் கேட்டுற மாதிரியே மேலேயும் அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் மேலே ஏறுறதுக்கு. ஸோ இது வந்து இந்த வீட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டேர் கேஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீட்டில் போர்ட்டிகோ ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு 4 feet கேன்டிலிவர் பண்ணி அப்படியே த்ரூ அவுட் த லென்த் வந்து இங்கே வரைக்கும் கொண்டு போய் இங்கே வரைக்கும் ஜாயின் பண்ணிடுறோம். ரூஃப் மேலே வர்ற ரூஃப் வந்து இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் பண்ணியிருந்தோம். அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரே மாதிரி 2 இண்டிவிஜுவல் வீடாக கட்டிக்கிற மாதிரி. இப்போ பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரே வீடாக டியூப்ளெக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு 30 feet இருக்குது. இந்த சைடு வந்து நம்மளுக்கு 58.5 feet இருக்குது. அண்ட் நம்மளோட நார்த் பாயிண்ட் வந்து இந்த டைரெக்ஷன். இது அவங்க கம்ப்ளீட்டாக வாஸ்துப்படி கேட்டதுனால வீட்டோட ஜோனிங் வந்து ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆல்மோஸ்ட் த சேம் தான். ஸோ இங்கே என்ட்ரானதும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இந்த சிட் அவுட் ஸ்பேஸ்லேருந்து இங்கே வந்து ஒரு ஹால் மாதிரி இந்த ஸ்பேஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கம்ப்ளீட் ஸ்பேஸை வந்து நம்ம ஹால் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேருந்து இது வந்து டைனிங் ஹால் மாதிரி பிளான் பண்ணுறோம். டைனிங் ஹாலுக்கு அப்புறம் அப்படியே கிச்சன் வந்துடுது. இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம்காக அலோகேட் பண்ணுறோம். இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளோட இன்னொரு பெட்ரூம்காக அலோகேட் பண்ணுறோம். ஸோ இந்த பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம் வந்து இந்த கார்னரில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து இது ட்ரெஸ்ஸிங் ரூமாகவும் இது ரெஸ்ட் ரூமாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்க்கிங் ஸ்பேஸ், இது சிட் அவுட் ஸ்பேஸ், இது லிவிங் ரூம், இது ஒரு பெட்ரூம், இது அந்த பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம், இது டைனிங் ஹால், இது கிச்சன், இது மாஸ்டர் பெட்ரூம், இது வந்து அதோட ட்ரெஸ்ஸிங் ரூம், இது அதோட ரெஸ்ட் ரூம். மேலே போகிறக்கான படி வந்து நம்ம இந்த ஸ்பேஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த படியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணி பிளான் பண்ணுறோம். ரைட்டாக இந்த படி அப்படியே திரும்பி மேலே இப்படி ஏறுது. அண்ட் இந்த இடத்துல நம்ம சோஃபா ப்ரொவைட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த சோஃபா ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் டிவி யூனிட் வந்து நம்ம இந்த படிக்கு கீழேயே பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் சிட் அவுட்லேருந்து அவங்க இங்கே என்ட்ரானதும் இப்படி வந்தால் இந்த இடத்துல டிவி சோஃபா யூனிட் இருக்கும் அண்ட் டிவி யூனிட் இருக்கும். மேலே போகிறவங்க இப்படி போய்க்கலாம். பெட்ரூம்குள்ளே என்ட்ராகிறது இப்படி என்ட்ராவாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்கும். இதுக்கு முந்தின ஆப்ஷனில் பிளான் பண்ண மாதிரியே நம்ம இந்த இடத்துல வந்து கபோர்ட்ஸை பிளான் பண்ணுறோம். அண்ட் பெட்டு வந்து நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம ஒரு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த டாய்லெட்டோட வென்டிலேட்டர்ஸ் நம்ம இந்த சைடு ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்ததும் இங்கே லிவிங் ரூமை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு விண்டோ இருக்கும். இப்படி டைனிங் ஸ்பேஸ் வர்றாங்க, இங்கே ஒரு விண்டோ. அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம டைனிங் டேபிளுக்காக அலோகேட் பண்ணுறோம். கிச்சன் இங்கே என்ட்ராகிறாங்க. ஸோ என்ட்ரானதும் இது வந்து கிச்சன் கவுண்டராக இருக்கும். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வழியாக ஒரு சர்வீஸ் எக்ஸிட் வழியாக வெளியே போய்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் இங்கே வருவோம். இங்கேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து ரெஸ்ட் ரூம் இங்கே. இந்த இடத்துல நம்ம கபோர்ட்ஸ் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வைக்கிறோம். இந்த இடத்துல நம்ம இந்த வீட்டில் இந்த ஆப்ஷனில் கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே ஒரு பெரிய விண்டோவும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டடி டேபிளும் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம பெட் அண்ட் பெட்டுக்கு 2 சைட்லேயும் நம்ம விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 ஆப்ஷன்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து சிமிலராக தான் இருக்குது.
இதில் என்ன ரீசன் அப்படின்னா அவங்க ஒரு ப்ரொமோட்டராக இருக்கிறதுனால அவங்க கம்ப்ளீட்டாக வாஸ்துப்படி டிசைன் கேட்டதுனால நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேர்கேஸோட பொசிஷனிங் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் நம்ம காமனாக 2 ஆப்ஷனுக்கு சிமிலராக பண்ணியிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன்லையுமே வந்து நம்ம வந்து லிவிங் ரூமை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வந்து டிவி யூனிட் ஆஸ் வெல் அஸ் சோஃபா யூனிட்ஸை வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்பேஸ் மட்டும் நம்ம லிவிங் ரூமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைனிங் யூனிட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தனியாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி அதுக்கான ப்ரைவசியும் வேணும் அப்படிங்கிறதுனால தனியாக அது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் உள்ள மாதிரி மாஸ்டர் பெட்ரூமுங்கிறது ட்ரெஸ்ஸிங் ரூமோட டிசைன் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஆர்கிடெக்ட் ரோஹன் ரஷீத் ஃப்ரம் R Square Architects.